அதாவது பிழைகள் வந்து எப்படி வருது? நம்ம இயற்பியல் ஆய்வகங்கள் வந்து பல்வேறு அளவீடு பண்ணுறோம். சோதனைகள் நம்ம பண்ணும்போது, நமக்கு செய்முறைகள் பண்ணும்போது பல்வேறு விதமான பிழைகள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிழைகள் வந்து வருவதற்கான காரணம் என்ன? அதை எவ்வாறு சரி செய்யலாம்? அதை தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். அப்போ நமக்கு இந்த பிழைகள் வந்து நம்ம அளவீடு செய்பவர் மூலமாகவும் வரலாம், அளவீடுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய கருவிகள் மூலமாகவும் வரலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கணக்கீடு செய்யும் போது ஏதாவது தவறுகள் ஏற்படும் போதும் நமக்கு இந்த பிழைகள் வரலாம். அப்போ இந்த பிழைகள் வந்து நமக்கு ஆய்வகங்களில் நமக்கு செய்முறைகள் செய்யும்போது, சோதனை செய்யும்போது பல்வேறு விதமான பிழைகள் வருகின்றன. இந்த பிழைகள் வருவதற்கான காரணம் என்ன? அது எவ்வாறு வருகிறது? அதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது துல்லியம், நுட்பம். துல்லியம்னா என்ன? நுட்பம்னா என்ன? இப்போ ஒருவரோட உயரம் வந்து 150 சென்டிமீட்டர்னு இருக்குது. அது நமக்கு ஆல்ரெடி நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அந்த மாதிரி மெஷர் பண்ண வேல்யூவை நம்ம இன்னொருத்தர் வந்து அளவீடு செய்கிறாங்க. அப்படி அளவீடு செய்யும்போது அவரும் 4-5 முறை அளவீடு பண்ணுறாரு. அப்போ அந்த மாதிரி அளவீடு பண்ணும்போது நமக்கு 150 சென்டிமீட்டர் என்பது ஒரு 149.5, 150, 150.5, 50.2 இந்த மாதிரி அந்த உண்மையான அளவீடை சுற்றி நமக்கு கிடைக்கும்போது மறுபடியும் அதை நியரஸ்ட்டாக, அந்த வேல்யூக்கு நியரஸ்ட்டாக கிடைக்கும்போது அந்த துல்லியத்தன்மை வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கன்னு சொல்லலாம். அதைத்தான் நம்ம துல்லியத்தன்மைன்னு சொல்கிறோம். நுட்பம்னா வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு மெஷரிங்கை வந்து தவறான மெஷரிங்கை வந்து கரெக்டாக பண்ணுறோம். அது எப்படி தவறான மெஷரை வந்து எப்படி கரெக்டாக பண்ணுறோம்? இப்போ ஒருவரோட உயரம் வந்து அதே மாதிரி 150 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். இப்போ 150 சென்டிமீட்டருக்கு இன்னொருத்தர் வந்து அளவீடு பண்ணுறாரு. அந்த மாதிரி அளவீடு பண்ணும்போது என்னென்னா, அவர் 140ன்னு 10 டைம் பண்ணுறாரு. அதே மாதிரி 140. அப்போ நம்ம தப்பான செயலை வந்து தப்பு, ஆனால் வேல்யூ வந்து ஒரு தவறான மதிப்பு. ஆனால் தவறான மதிப்பை சரியாக திருப்பி அதை சரி பண்ணும்போது அதான் நுட்பம்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்க பார்க்கலாம். அதே மாதிரி அறை வெப்பநிலை, இந்த மாதிரி பல்வேறு விதமான அளவீடுகள் வந்து உயரம் அளவிடலாம், எடை அளவிடலாம், அதே மாதிரி நீளம் அளவிடலாம், அதே மாதிரி வெப்பநிலை, ஒரு அறையின் வெப்பநிலை, இந்த மாதிரி அளவிடும்போது நமக்கு ஏற்படக்கூடிய நுட்பத்தன்மை எப்படி இருக்குது, துல்லியத்தன்மை எப்படி இருக்குது, அதைத்தான் நம்ம பார்க்குறோம். இதில் இந்த டயக்ராம் பாருங்கள், இதில் தெரியும். ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் பாருங்கள். சென்டர் நம்ம டார்கெட் வந்து சென்டர் பாயிண்ட், நமக்கு வந்து டார்கெட் வந்து சென்டர் பாயிண்ட். ஆனால் எல்லா பாலுமே எப்படி இருக்குது, அதுக்கு நியரஸ்ட்டாகவே இல்லை, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இல்லை நமக்கு துல்லியத்தன்மையும் இல்லை, நுட்பமும் இல்லை. செகண்ட் டயக்ராம் பாருங்கள். நுட்பமானவை, ஆனால் நம்ம டார்கெட் வந்து சென்டர் பாயிண்ட் தான். ஆனால் எல்லாமே எப்படி ஒரு ஓரமாக ஒதுங்கி நிற்கி. அப்போ நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தப்பு தான், ஆனால் தப்பு கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அப்போ அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், நுட்பம். அதுதான், அதாவது எல்லா பாலுமே ஒரே இடத்துக்கு போயிடுச்சு, ஆனால் நம்ம டார்கெட் வந்து சென்டர் மிட் பாயிண்ட் தான். ஆனால் எல்லா பாயிண்ட்ஸுமே நமக்கு, எல்லா பாலுமே எங்கேன்னா ஒரு ஓரமாக ஒரே இடத்துல நமக்கு கோயின்சைட் ஆகிருக்கு. ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், நுட்பம் சொல்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு துல்லியமும் இல்லை, நுட்பமும் இல்லை. ரெண்டாவது டயக்ராம் பாருங்கள், எது மட்டும் இருக்குது, துல்லியம் இல்லை ஆனால் நுட்பம் இருக்குது. மூணாவது பாருங்கள், நமக்கு டார்கெட் வந்து மிட் பாயிண்ட் தான், ஆனால் எல்லா பால்ஸும் எப்படி இருக்குது, மிட் பாயிண்டில் இருக்குது. அப்போ நமக்கு துல்லியத்தன்மை இருக்குது, நுட்பமும் இருக்குது. ஓகே.